நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீரக கல் எதனால வருது? அதை தடுக்கும் வழிமுறைகள் என்ன? அப்படின்றத நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சிறுநீரக கல் வந்து எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து கிட்னி ஆனது நீர் கழிவுகளை சுத்தம் செய்து மீதி இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் பையில் தேக்கி வைக்கிறது. அது சிறுநீர் பையானது நிரம்பிய பிறகு உங்களுக்கு சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து எல்லாருக்குமே வரும். நம்ம அந்த சமயங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்காம, நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி வச்சுட்டே போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீர் கழிவுல உள்ள உப்பு படிமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீர் பையின் சுவர்களில் ஒட்டிக்கொள்ளக்கூடும். அத வந்து நாளடைவுல நாம ரொம்ப நாள்பட்டு இதே மாரி சரியா சிறுநீர் கழிக்காம லேட்டா போய்க்கலாம் நம்ம தள்ளி தள்ளி போட்டுட்டே போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே அந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்றது உருவாகும். இதையே ரொம்ப நாள் பட்டு நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சிறுநீர் வெளியேறக்கூடிய குழாய்களிலும் அந்த உப்பு படிமங்களானது தேங்க ஆரம்பிக்கும். நம்ம இத ரொம்ப நாள்பட்டு விட்டுட்டே இருக்கும்போது, அந்த சிறுநீரக கல்லினுடைய அளவானது அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதே மாரி வந்து முறையா வந்து நீர்லாம் யார் வந்து குடிக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து சிறுநீரக கல் அப்படின்றது வரும். அதனால நீர் வந்து உடம்புக்கு தேவையான அளவு வந்து குடிச்சுட்டு, நீங்க உடம்ப வந்து சரியான முறையில பராமரிச்சீங்க அப்படின்னா, சிறுநீரகம் சார்ந்த சிறுநீரக கல் சார்ந்த அந்த நோய்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வராது. அது நீங்க இது கேன் தண்ணியோ, இல்ல வந்து ஆரோ வாட்டரோ இந்த மாரி எது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், அந்த நீர் கழிவுகள்னால சுத்தம் செய்யக்கூடிய சத்துக்கள், உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்காது. கழிவுகளையும் முறையா பிரிச்சு வெளியேத்தாது. இதனாலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நீர் வந்து எந்த அளவுக்கு நார்மலான தண்ணி, அதாவது கார்ப்பரேஷன் வாட்டர். அந்த கார்ப்பரேஷன் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது உடம்புக்கு மிக மிக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த நீரானது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் அதுல வந்து இருக்கு. நீங்க நார்மல் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எலும்புகள் வந்து பலப்படும். எலும்புகள் பலம் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு மனோதைரியம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான நீர் வந்து எடுத்துக்கங்க. எல்லாருமே நார்மலான தண்ணி குடிங்க. உங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய்களும், சிறுநீரக கற்கள் சார்ந்த நோய்களும் உங்களுக்கு எதிர்காலத்தில் வராமல் உங்களால் பாதுகாக்க முடியும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படின்றது, நீர் அப்படின்றத நம்ம சரியான முறையில எடுத்துக்காம, வேலை நிமித்தம் காரணமாவோ, இல்ல உணவு அருந்தும்போது நம்ம அதிக அளவுல தண்ணீர் குடிக்கிறதுனால, இடையில வந்து உங்களுக்கு தண்ணீர் அப்படின்றது தேவைப்படாது. அதனால தான் வந்து எல்லாருமே அந்த தண்ணி வந்து சரியான அளவு அப்படின்றது குடிக்கிறது இல்ல. இதே வந்து உணவு உண்ணும் முறையில வந்து நம்ம அறிமுக வகுப்புல சொல்லியிருக்கோம். நீங்க அந்த மாரி உணவு சாப்பிட்டு, அந்த மாரி நீர் குடிக்கக்கூடிய முறைகள வந்து முறையா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க உடம்புக்கு தேவையான அளவு நீரானது உங்களால வந்து எடுக்க முடியும். நீங்க நீர் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உடம்பு அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமாவும், நோயற்ற உடலாவும் உங்களால வச்சுக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் நல்லா பருகுங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் வந்தவங்க செய்யக்கூடிய செயல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அக்குபஞ்சர்ல வந்து நல்ல அற்புதமான புள்ளிகள், கட்டிகளை அந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய புள்ளிகள் வந்து இதுல இருக்கு. அதற்குண்டான சிகிச்சைகள் நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிறுநீரக கற்களை சிறிது சிறிதாக இயற்கையான முறையில் கரைத்து, சிறுநீர் வழியாக வெளியேற்றி, சிறுநீரக கற்கள் இல்லாத அளவுக்கு உடம்ப வந்து நல்ல முறையில வந்து குணமளிக்க முடியும். இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில நல்ல ஒரு அற்புதமான குணமளிக்கக்கூடிய புள்ளிகள் வந்து இருக்குது. அதனால வந்து சிறுநீரக கற்கள்னால அவதிப்படக்கூடியவங்க இந்த அற்புதமான சிகிச்சை முறைகள
எடுத்து குணம் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மேலும் மீண்டும் அடுத்த வார வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.